கொண்டரங்கி பயணம் இனிதே தொடக்கம். ஓம் நம சிவாயம். ஓம் நம சிவாயம். இனிதே ஆரம்பம். சதுரகிரி யாத்திரை குழுவில் நம்முடன் இந்த பயணத்தில் பார்த்தா கொண்டரங்கி மலையோட அழகை பாருங்க, சுற்றி எப்படி இருக்குன்னு. ஐயாவை பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள், நான் இந்த ஐயா தான் இந்த கைப்பிடியெல்லாம் அமைச்சு இத்தனை வருஷமாக நம்ம எல்லாம் ஏறுறதுக்கு வழிவகுத்தவர். இப்போவும் இந்த வேலையெல்லாம் அவரே இது பாருங்க, கையில் பாருங்க ஆயுதத்தை வச்சிருக்காரு. இந்த ஆயுதத்தை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாரும் ஏறுறதுக்கான வழிகாட்டி ஐயா பார்த்தாச்சு. பாருங்க, ஆச்சார் ஐயாவை பார்த்ததில் அந்த கடவுளையே பார்த்த மாதிரி ஒரு திருப்தி இருந்தது. அருமையான பணி அவரோட பணி. மலை ஏறுறதே தெரியல அப்படின்னா பார்த்துங்க. பெண்கள் குழந்தைகள் எவ்வளோ பேர் ஏறுறாங்க, சிறப்பாக இருக்கு. நல்லா சொல்லுங்க. தடியில் செருப்பு போட்டுக்கிட்டு போகப்படாதுங்க. நம்ம சாமி வரமாக போகிறோம், சாமிக்கு வரமாக போகிறோம். நம்ம கையங்கால் நல்லா இருக்கணும், சீக்கிரம் இல்லாமல் குடும்பம் நம்மளும் கையால் சுகமாக வாழணும். செய்கிற தொழில் கல்யாணம் இல்லைன்னா கல்யாணம், குழந்தை கொஞ்சம். ஐயாவோட ஆசீர்வாதம், ஐயாவோட ஆசீர்வாதம் மகத்தானது. இவர் தான் எங்களுக்கு எல்லாம் கூட்டு வரவர். குரு போயிட்டு வாங்க. 400 படிக்கிட்ட ஏறியிருப்போம். அப்படியே பாருங்க, கொண்டரங்கி மலையை சுற்றி அப்படியே சும்மா பச்சை பசேல்னு பாறை மலைன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, கடவுள் இருக்கார். அந்த உருவமே பாறையாக தெரிகிறதே ஒரு சிவலிங்கம் தான். ஓய்வு தேவையில்லைன்றாரு. ஆனால் நல்லா பாருங்கள், நம்ம மூர்த்தி ஐயாவுக்கு ஓய்வு தேவைன்னு கேட்குறாரு. நம்ம மூர்த்தி ஐயா ஓய்வு கொடுங்க கொஞ்ச நேரம் அப்படின்றாரு. ஓய்வு எடுத்துகிட்டு வரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு. இது பாரு, திடீர்னு பார்த்தா நந்தி மாதிரி. யானைமலை மலை பாருங்க, யானைமலை. யானை படுத்துற மாதிரி ரெண்டு, அது மலை தான். ஆனால் யானை யானை மாதிரி இருக்கிற ஒரு மலை, யானை மாதிரி இருக்கிற ஒரு மலை பாருங்க. அற்புதமான காட்சி. இங்கே பாருங்க, அழகான காட்சி, பசுமையான காட்சி. பார்த்தீங்களா, கொண்டரங்கி மலை, திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், கீரனூர். பார்த்தீங்களா, நல்ல அற்புதமான பயணம். இந்த பயணத்தை வெற்றிகரமாக சதுரகிரி யாத்திரை குழு சிறப்பாக பணியாற்றினார்கள். கொண்டரங்கி மலை பயணம் மிகவும் அருமையானதாக சிறப்பானதாக அமைந்தது. நம்ம நண்பர் மூர்த்தி ரமேஷ், சதுரகிரி யாத்திரை குழு, குரம்பேட்டை. பாருங்க, கொண்டரங்கி மலை கீழே இறங்குறோம். சாமி தரிசனம் முடிஞ்சிருச்சு, சிறப்பான தரிசனம். அது முடிஞ்சுட்டு மேலேருந்து கீழே இறங்கி நிற்கிறோம். பாருங்கள், இந்த இது ஈஸியாக தான் இருக்குது. கொண்டரங்கி மலை ரொம்ப பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைன்னா எல்லாம் ஏறுறாங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது, பயணம் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகணும், பொறுமையாக ஏறினா போதும். ஆமாம், சீக்கிரமாக ஏறினா கொஞ்சம் கால் சூடாக இருக்காது, நல்லா இருக்கும். வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதில் இறங்குறது. அது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து இறங்கணும். ஆமாம், கெட்டப்பாறை வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இறங்கினா போதும். நம்ம குரூப் ஆள் பூரா பாருங்க. தெரியல, இதான் மலை. அற்புதமான பயணம். இந்த பயணத்தை நீங்களும் ஒரு நாள் இது பண்ணுங்கள். வணக்கம், என் பேர் மூர்த்தி. உண்மையாக நல்லா இருந்தது. ஆமாம், கொண்டரங்கி மலை, கொண்டரங்கி
அது கொட்டி மல்லிகாஸ்வரர் மல்லீஸ்வரர் சுவாமி. அதுதான் இது வந்து மலை பேர் வந்து கொண்டரங்கி கீரனூர். திண்டுக்கல் மாவட்டம் கீரனூர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் கீரனூர். மொத்தத்தையும் வீடியோ தான் எடுத்துன்னு வரீங்க. நான் பேசுறதுயா சரி அப்பா வச்சப்பா நம்மளே போட்டு இல்லைண்ணா இந்த பயணம் அற்புதமாக இருக்கணும். ஆமாம், இந்த பயணம் அற்புதமாக முடிஞ்சது. அற்புதமாக இருந்தது முடிஞ்சது. இதை ஸ்டார்டிங் பண்ணதும் நாங்கள் தான் முடிவு பண்ணதும் நாங்கள் 2 பேர் வரதா இருந்ததுயா. ம், ஒரு வருஷம் கரெக்டாக. இப்போ கூட பேர் முருகன் 9ஆம் தேதி போகலாமா அண்ணாரு. நாங்கள் வேணானே 9ஆம் தேதி போகலாமா? வேணான்னு சொல்லவே இல்லையே. டீயை தான் பூஜை பண்ணுங்க. அந்த என்ன பாயிட்டா நீ ஆத்தந்தா இல்லையே இது சுத்தி எடு. 30 சவரன் எடுக்கணுண்ணா, அதான் நல்லாயிருக்கும். இந்த மேல் பகுதி சாமி என்ன மலைண்ணா? அதை கொண்டரங்கி மலை, திண்டுக்கல் மாவட்டம். கால் ஊருண்ணா ஃபஸ்ட்டு யாருன்னா அதுக்கிட்ட என்ன வருது என்ன வீடியோ